Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 28th December. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் படி நமக்கு பார்த்தீங்கன்னா 42,800க்கு மேலே மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துருந்த பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அதாவது 42,900 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 42,900லேருந்து மார்க்கெட் எவ்வளோ டார்கெட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. பட் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மேலே வந்து நம்ம நினச்ச டார்கெட் போகலை. ஸோ நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்திருப்போம். ஸோ இதான் வந்து நேற்று நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ். ஸோ 42,400 கீழே செல் அண்ட் 42,900க்கு மேலே வந்து நம்ம பை பண்ண போகிறோம். சரிங்களா? அல்லது 42,800 மறுபடியும் வந்து மார்க்கெட்ஸ் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் நேற்று. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒரு 1 hour வந்து சைட்வேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ ஐடியில் இது வந்து நமக்கு குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஐடியலாக வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகணும். ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் வந்து ஐடியில் என்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ என்ட்ரி இங்கே இருந்துட்டு நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து 43,200 ஆர் 43,150 இந்த ரேஞ்ச் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து வரலை. ஸோ 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து 43,000க்கு மேலே பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரையல் பண்ணுறோம். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,800க்கு கீழே தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ கரண்ட் லெவல் வந்து 750 இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 43,000 பிரேக் பண்ணிடுச்ச பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் வச்சுருவேன். அல்லது நம்ம இன்னொரு பிளான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம 50 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரையல் பண்ண போகிறோம் இண்டெக்ஸில். சரிங்களா? ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம டேரெக்டாக மார்க்கெட் எக்ஸிட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆப்ஷன்ஸில் வைக்க போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 43,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த கேஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் ட்ரையல் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் அடுத்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் பட்சத்தில் 42,800 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு வந்து லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் லாஸ். அண்ட் மை டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,150 கிட்ட வச்சிருக்கேன். ஸோ 280 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து டார்கெட் இருக்கணும். ஸோ இதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நேற்று அனாலிசிஸ் படி. பட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ தூரம் போகலை. ஸோ நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்திருப்போம். ஸோ இது வந்து நமக்கு இதுக்கு மேலே நம்ம எதையும் பண்ண முடியாது. ஸோ 850 தான் வந்து ஃபைனல் லெவல். ஸோ 850 கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாப் ஹிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 to 850 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லோயர் லோ வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து 800 இல்லை 850 இந்த ரேஞ்சில் லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகணும். அப்படி மேலே போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து 800 to 850 ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸிட் பண்ணுறது தான் ஒரே ஐடியல் திங். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிரேக் ஈவன் ட்ரேடாக இருக்கும். ஸோ பிரேக் ஈவன் ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கான ட்ரேட். நம்ம நாளைக்கு செட்டப் வந்து கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போயிடுறோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வீக்லி பொசிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ மண்டேயில் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஸோ இந்த 4 டேஸ்க்கு உங்களால் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியும் வீக்லி ஆப்ஷன்ஸை. அதுவே வந்து நான் வந்து இன்ட்ராடேவும் அதை வச்சு நான் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இருந்து நான் வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணுவேன். ஸோ அப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் லெவல்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் செகண்ட் செட் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த கேஸில் நம்மளோட பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து பை மார்க்கெட் அண்ட் இது வந்து டெம்பரரி புல் பேக்குன்னு சொல்லலாம். ஸோ புல் பேக்லேருந்து மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம். இதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னும் கிளியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ 43,000 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லெவல். சப்போஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து 43,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நான் ஆப்ஷன் பொசிஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து 43,500 போயிடும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து 43,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கலாம். 43,500 வந்ததுக்கப்புறம் நான் புக் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 43,000 கீழே வந்து நமக்கு பிரேக் வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 42,250ன்றது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42,500. ஸோ 42,500 வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட். ஸோ இதான் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 42,500 வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 hourல வந்து நமக்கு வந்து என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 அண்ட் 42,200 அண்ட் இன்டர்மீடியட் லெவல் 42,400. சரிங்களா? இப்போது நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்பர் சைட் டார்கெட்டை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்பர் சைட் டார்கெட்ன்ற பட்சத்தில் நமக்கு எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் வரணும்.
ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43,500. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000க்கு மேலே வந்து மார்க்கெட் பிரேக் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் மை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 43,500. சரிங்களா? அதுவே வந்து 43 கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு லிட்டில் பிட் வீக்னஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து அந்த 43,000 ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கன்சிடரேஷன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஹவரில் வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் எங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியல் லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். எய்தர் அந்த லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது அந்த மார்க்கெட் அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா நம்மளோட டார்கெட் 43,500. அப்படி சப்போர்ட் எடுக்காமல் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 42,500. அதுக்கப்புறம் இருக்க டார்கெட் 42,200. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஹையர் லெவலில் நமக்கு கிடைச்ச லெவல்ஸ். ஸோ இதுவே வந்து நம்ம டீப்பாக வந்து 15 மினிட்ஸில் போய்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 15 மினிட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சராக போயிருக்கு. எப்படி நம்ம இதை பிளாட் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபால், டவுன் ஃபால். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து புல் பேக். தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் ரீக்ளைம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ஸ் அ ரீடெஸ்ட். சரிங்களா? இந்த ரீடெஸ்ட் கன்சிடர் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் எங்கே வரணும் 42,200. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் 42,200 மறுபடியும் வந்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டே மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நாளைக்கு நம்ம எப்படி பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் லெவலில் பிளாட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் 43,000க்கு மேலே நமக்கு பிரேக் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 பர்ஃபெக்டாக போகும். ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே, மந்த் எண்ட் எக்ஸ்பைரி ப்ளஸ் இயர் எண்ட் எக்ஸ்பைரி. ஸோ லாஸ்ட் எக்ஸ்பைரி டே இன் 2022. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல வால்டிலிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்தர் ஸ்விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டோம். ஸோ 15 மினிட்ஸில் வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மைனூட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இப்போ கன்சிடர் பண்ணும்போது நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,800. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைமில் 42,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 42,800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வால்டிலேட் ஆகி மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் செல்லர் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 43,000க்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது 4300லேருந்து 43,000 தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஹால்ட் அடிச்சு பிரேக் மேலே கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் 43,000 to 4300 இருக்கிற ஷார்ட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து பொசிஷன்ஸை கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கேஸில் கவரிங் நடக்கும்போது நமக்கு 43,500 வந்து ஈஸியாக போயிடும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு நமக்கு வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500. அண்ட் செகண்ட் லெவல் இதையும் நமக்கு ஹால்ட் அடிச்சு பிரேக் பண்ணும் பட்சத்தில் 42,200 ஈஸியாக வந்துடும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்க போது. ஸோ இதை ஃபர்தராக வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு வீக்னஸ் காமிச்சிருக்கு. ஸோ இந்த வீக்னஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீக்னஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ், அதாவது இன்றைக்கி கேண்டிலோட டேட்டாவை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு வீக் செக்ஷன் கொடுத்துருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போன மார்க்கெட், ஸோ ஹையாக போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்விங் பிரேக் கொடுத்துருக்கு. செகண்ட் வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராபபிலி இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வீக்காக இருக்குது. ஸோ மேலே போகிற பாசிபிலிட்டி எய்தர் இந்த செல்லர்ஸ் பொசிஷன் கவர் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இது லோயர் ஹை. ஸோ லோயர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணோம். லோயர் ஹைக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருவாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணாமல் நம்ம பை சைட் போக முடியாது. நான் வந்து செல் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த செல் சைடு நான் கன்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 42,750. சரிங்களா? 42,750 கிராஸ் பண்ணிடுச்சு பட்சத்தில் நான் வந்து செல் பண்ணிடுவேன். ஸோ செல் பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200 வரைக்கும் போகலாம். ஸோ நாளைக்கு நம்ம ரேலி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நான் வந்து ட்ரைலிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரைலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு கீழேவோ இல்லை மேலேயோ ரேலி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கீழே பிரேக் பண்ணும்போது நான் வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போக போகிறேன் அன்டில் 42,200 வந்து ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ இதான் வந்து ஓவராலாக அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்தோம். லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மைனர் ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனர் ஸ்ட்ரக்சர் லெவல்ஸை நம்ம பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செட் ஆஃப் லோயர் லோ தான் நமக்கு வந்து மார்க்கெட் வீக்குன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. இதை வயலேட் பண்ணால் மட்டும்தான் நான் பை பண்ணுவேன், இல்லைனா பை பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய லெவல் வந்து 42,200. ஸோ நாளைக்கு நல்ல ப்ரீமியமில் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் வந்து டீட்டெயில்டு அனாலிசிஸ். ஸோ எக்ஸ்பைரி இப்படி தான் இருக்க போது. அந்த எக்ஸ்பைரியை தான் நம்ம இப்படி பிளான் பண்ணியிருக்கோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.